ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகும். கிளிக் திஸ். அப்போதான் அது பப்ளிஷ் ஆச்சுன்னு இருக்கும். ஸோ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா தான் வந்து இந்த ஆட்டோமேஷனும் வந்து ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது கிளியரா? இந்த ஆட்டோமேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ சொல்லிக் கொடுத்த ஆட்டோமேஷனில் இந்த டாஸ்க் ஆட் பண்ணும் அப்படிங்கிறது கிளியர் ஆச்சுங்களா? சூப்பர். இது அப்படியே வாட்ஸ்அப் எப்படி கலீல் சார் பண்றது? வாட்ஸ்அப் சொல்கிறேன். ஃபனல் சென்டர்லேருந்து எப்படி வாட்ஸ்அப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே டிஜிட்டல். ஓகே, சண்முக பிரியா மேம் கிளியர் ஆச்சு உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போதான் வந்து பேசிக்காக ஃபனல் சென்டருக்குள்ளே ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறது. அடுத்தது இப்போ வாட்ஸ்அப்பும் பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்னு காணுங்க. ஸோ இது பண்ண வரைக்கும் சேவ் பண்ணிடலாம். இல்லை நான் டிராஃப்ட்லேயே வச்சுறேன். சரிங்களா? இது சும்மா சாம்பிள் தான். அதனால டிராஃப்டில் வச்சுட்டு சேவ் பண்ணிடலாம். பண்ணிட்டு பேக் போயிடலாம். சவுண்ட் நீங்கள் சேவ் பண்ணதோ இது ரெக்கார்ட் பண்ணதோ பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக தான் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணதோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஓகே, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் பேஜில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். பிஸ்னஸ் சர்வீசஸுக்கு கீழே வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், நம்பர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால இங்கே காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் நம்பரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதை வாட்ஸ்அப்புக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிஸ்டமில் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பரை, தனியாக ஒரு நம்பர், அது வந்து நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நம்பரை ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்புக்கு, பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கோ பர்சனல் வாட்ஸ்அப்புக்கோ யூஸ் பண்ணாமல் தனியாக இதுக்குன்னு ஒரு நம்பரை நீங்கள் வச்சிடணும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க நம்பர் வந்து ஃபோன்லேயோ இல்லை எந்த டிவைஸ்லேயோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணல வாட்ஸ்அப்புக்காக. ஸோ இப்படி தான் இருக்கும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது, ஐ மீன் யூஸ் பண்ணும்போது, அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து ஃபனல் சென்டருக்குள்ள அஃபிஷியல் வாட்ஸ்அப்பாக தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அன்அஃபிஷியல் கிடையாது, அஃபிஷியல் வாட்ஸ்அப். அதனால டெடிக்கேட்டடாக ஒரு நம்பரை இதுக்கு நீங்கள் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா அதை நீங்கள் ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ணணும். மெட்டா பிஸ்னஸ் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, இது வந்து வெரிஃபை ஆகணும். ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போதே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ண சொல்லி அந்த பேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி போகும். நீங்கள் அதில் போயிட்டு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டீங்களே போதும். அந்த நம்பரை ஆட் பண்ணி வச்சிட்டீங்களே போதும், வாட்ஸ்அப் நம்பரை. ஓகே, அண்ட் ஒன்ஸ் அவங்க செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேஷனுக்கு, மற்ற எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ ஃபனல் சென்டருக்குள்ளேயே வந்து யாராச்சும் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்பரை ஆட் பண்ணுறது. தனியாக ஒரு நம்பரை வந்து நம்ம ஆட் நம்பர்னு போட்டு ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களோட ஓன் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே நிறைய நம்பர்ஸ் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி, இதெல்லாமே ஃபாரின் நம்பர்ஸ். ஸோ அப்போ நீங்களே வந்து ஒரு ஓன் நம்பரை இங்கே கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் லேர்ன் மோர் அபவுட் யூசிங் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்துடும். அதை பார்த்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எப்படி ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இது ஒன்ஸ் கனெக்ட் ஆகும். ஓகே, இந்த நம்பர்ஸில் வந்து எந்த நம்பர் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த நம்பர் காமிக்கும். இந்த மாதிரி டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும் அடுத்து. ஓகே, ஸோ டெம்ப்ளேட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட பிளாங்காக இருக்கும், எந்த டெம்ப்ளேட்டுமே இருக்காது. ஸோ அப்படி என்ன பண்ணணும், கிரியேட் டெம்ப்ளேட் கொடுத்து டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணணும். சரிங்களா? கிரியேட் பண்ணும்போது என்னென்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்காக அந்த டெம்ப்ளேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜோட ஒரு கண்டென்ட். ஸோ நீங்கள் இப்போ வெபினாருக்கு தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் ரெடி பண்ண போறீங்கன்னா வெபினார் டெம்ப்ளேட்னு வச்சுக்கலாம். ஓகே,
இல்லாட்டி வெபினார் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு கேட்டகரியில் வந்து யூட்டிலிட்டியா மார்க்கெட்டிங்கா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருந்துருக்கணும். செலக்ட் கேட்டகரி ஆப்ஷன் ஃபார் யூர் டெம்ப்ளேட் மார்க்கெட்டிங் கொடுத்துக்கலாம். யூட்டிலிட்டி செலக்ட் பண்ண முடிஞ்சால் யூட்டிலிட்டி பண்ணுங்க. அதான் வந்து கம்மியான காஸ்ட்டில் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ அப்போ யூட்டிலிட்டின்னு கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி மார்க்கெட்டிங் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அண்ட் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் அனுப்ப போகிறீங்க அந்த லாங்குவேஜ் கொடுங்க. எனக்கு தமிழ்லாம் இருக்காது. ஓகே, தமிழ் இருக்கு. ஸோ என்ன லாங்குவேஜ் நீங்கள் வந்து கண்டென்ட்ல வச்சிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கிலீஷ் யூஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 டீடைல்ஸும் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் ஷோ ஹெட்டர்னு இருக்கோம். ஸோ ஷோ ஹெட்டர்னா தனியாக வந்து ஒரு ஹெட்டிங் வந்து மேலே அப்பியர் ஆகும். ஓகே, அதை வேணும்னா வச்சுக்கலாம் நம்ம, இல்லாட்டி அந்த ஹெட்டரை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு பாடி மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம். ஓகே, ஹெட்டர் எதுக்குன்னா மெயினாக உங்களுக்கு எதாவது அட்டாச் பண்ணணும்னா தான் ஹெட்டர் வேணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் அனுப்ப போகிறீங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் வேணும். இல்லை டெக்ஸ்ட் மட்டும் தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா தேவையில்லை. புரியுதுங்களா? ஒரு இமேஜோட அட்டாச் பண்ணும்போது இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு பாடி டெக்ஸ்ட் இங்கே வந்து நீங்கள் கங்க்ராட்ஸ் you are successfully submitted அப்படின்ட்டு blah 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 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ இது வந்து ChatGPT ஜென்ரேட் பண்ணி கூட நீங்கள் இந்த கண்டென்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னும் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா கங்க்ராட்ஸ் யூஆர் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட நேமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 100 பேர் வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் 1,00,000 பேர் வந்தாலும் யார் ஃபில் பண்ணி வராங்களோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் அந்த மெசேஜில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கஸ்டமைஸ்டு மெசேஜாக போயிடும், ஒரு பர்சனலைஸ்டு மெசேஜாக போகும். ஓகே, இப்போ சவுண்டர் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா கங்க்ராட்ஸ் சவுண்டர் அப்படின்னு போச்சுன்னா அவருக்கு வந்து ஓகே நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம பேரோட வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அதுக்காக ஸோ அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல அந்த நேம் வந்து அப்பியர் ஆகணுமோ, ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களோட நேம் அப்பியர் ஆகணுமோ அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே மவுஸ் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் கஸ்டம் வேரியபிள் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கான்டாக்ட் செலக்ட் பண்ணுங்கள். கான்டாக்டில் அவங்களோட ஃபுல் நேம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கர்லி பிராக்கெட்டுக்குள்ள 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வேரியபிள், அதனால 1ன்னு வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அது என்ன வேரியபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் சாம்பிள் டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பேர் நான் போட்டுருவேன், நான் கிரியேட் பண்ணும்போது என்னோட நேம் போட்டுப்பேன். ஸோ தேட் வந்து இது எப்படி மெசேஜாக போகும்போது தெரியும் அப்படிங்கிறது ரைட் சைடில் இந்த மெசேஜ் ப்ரிவியூவில் காமிக்கும். கங்க்ராட்ஸ் கலீல் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி யார் உள்ள வராங்களோ, யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களோட அந்த பர்சனோட நேம் வந்து அந்த டெம்ப்ளேட்டில் ஆட் ஆயிடும். ஓகே, அடுத்தது எப்படி சார்? தமிழ்ல இப்ப கங்க்ராட்ஸ் தமிழ்லயும் பண்ணலாம், தமிழ்லயும் போட்டு தமிழ்ல அது வாழ்த்துக்கள் சவுந்தர் அப்படின்னு தான் போகுமான்னு கேட்குறேன். ஆமா, நம்ம அதான் சார், நம்ம என்ன லாங்குவேஜ்ல அனுப்புறோமோ அது நம்ம விஷஸ் தான், எப்படி வேணா நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த வேரியபிள் கொடுச்சு இல்லையா, கஸ்டமைஸ்டாக பர்சனலைஸ்டாக அனுப்புறதுக்காக. அடுத்தது ஃபூட்டர், இது ஆப்ஷனல் தான். இது ஃபூட்டரில் வந்து இந்த ரிகார்ட்ஸ்லாம் போடுவாங்கல்ல, இப்படிக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுட்டு உங்களோட பேரை போட்டு உங்களோட கம்பெனி பேரை போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். பட்டன் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா, பட்டன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப்பில், இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப்னால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில ஃபீச்சர்ஸ்லாம் வரும். அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் வந்து பட்டன் ஆப்ஷன். அதாவது இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, கஸ்டமில் வந்து 10 பட்டன் மேக்ஸிமம் ஆட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஓகே, குவிக் ரிப்ளை பட்டன் இதில் 10 நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ குவிக் ரிப்ளையை விட இன்னும் என்ன சொல்றது எஃபெக்டிவானதுன்னு பார்த்தீங்கன்னா விசிட் வெப்சைட்டுங்கிற கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப எஃபெக்டிவானது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இப்போ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் விசிட் வெப்சைட் மாதிரி தான். ஸோ விசிட் வெப்சைட்டுக்கு பதிலாக இப்போது
அவங்கள வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா ஜாயின் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஜாயின் வாட்ஸ்அப். ஸோ வெபினார் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறது தான். ஸோ அப்போ ஜாயின் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து இந்த பட்டனில் ஜாயின் வாட்ஸ்அப் அப்படின்னு போயிடும். ஸோ கிளிக் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் போயிடும். ஓகே, அதுக்கு கீழே அந்த வாட்ஸ்அப்போட இன்விடேஷன் லிங்க். ஸோ அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ HTTPங்கிறது ஆல்ரெடி இருக்கும். அந்த இன்விடேஷன் URL வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ரெடி. ஸோ இப்படிதான் வந்து வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நிறைய வந்து இது நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது, அப்ரூவல் வாங்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ரூவ்டு அப்படின்னு வந்துச்சுனால இந்த மெசேஜை இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்ரூவலும் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10x AI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, மார்க்கெட்டிங் கேட்டகரியில் இந்த மெசேஜ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இது ரெடி டு யூஸ் இந்த டெம்ப்ளேட். ஓகே, அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேஷனுக்குள்ளே போகலாம். ஆட்டோமேஷனுக்குள்ளே போயிட்டு இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து இமெயில் ப்ளஸ் வாட்ஸ்அப்பையும் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ ஆப்ல இருக்கா, இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சார் என்னோட API இது பல்க் வைஸ் இதுல எப்படி கலெக்ட் இன்டகிரேஷன் பண்றது? பல்க் வைஸ் வந்து நீங்க அந்த வெப்புக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, ஆமா, அந்த வெப்புக்கை வந்து இங்க பேஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இதுல அது பார்த்து காமிங்க. இந்த இடம் அதில் காமிக்கிறேன். நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது ஒர்க் ஆகுதா ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு. இல்ல நான் அவர்கிட்ட கேட்டு எனக்கு வந்து இதுல இன்டகிரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவர் பண்ணி கொடுத்துருவாருன்னு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இங்க வந்து வெப்புக் போடுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுல வந்து எனக்கு செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க டெக்னிக்கல் பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க பண்ணி தருவாங்க. அவங்க பண்ணி தருவாங்க. அது பண்றதுக்கான வாய்ப்பு நம்மள்ட்டே இருக்கு. அதுல பாசிபிளான விஷயம். ஸோ இப்போ நம்ம ரெடி இருக்கு. அந்த மாதிரி ஒரு டூல்ல வந்து ஆக்சுவலா பண்ண முடியும். சரி, ஓகே. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த வெபினாருக்கான ஒரு ஆட்டோமேஷன். ஸோ இதில் இமெயில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கன்ஃபர்மேஷன் இமெயில் கூடவே கன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் மெசேஜும் போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் ஆக்ஷனுக்கு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்ச் ஆக்ஷனில் வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆக்ஷன்ஸில் ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் நம்பரில் வந்து நீங்கள் மல்டிபிள் வாட்ஸ்அப் நம்பரு ஃபனல்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு நம்பர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டெம்ப்ளேட் வந்து அனுப்ப போகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக எந்த டெம்ப்ளேட் வந்து போகுது அப்படிங்கிறது அந்த டெம்ப்ளேட்டும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த டெம்ப்ளேட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இமெயிலும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் டெம்ப்ளேட்டும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இப்படிதான் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனும் பண்ண முடியும். புரிஞ்சா? இது கிளியரா? சார் இப்போ என்னோட பேபி இது எப்படி சார் கனெக்ட் பண்றது? அது பார்க்கலாம். அது உங்களோட கொஸ்டின். அது யார் கேட்டிருக்கா ரிக்வெஸ்ட்? ஓகே, ரெக்கார்ட் பண்ண முடியல. யாரோ ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, பட் என்னால் பண்ண முடியல. எனிவேஸ், ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடியா கிடச்சிங்களா? இமெயில் ஆட்டோமேஷன் சவுண்டர் சார் உங்களுக்கு வரேன் நான். இமெயில் ஆட்டோமேஷன் ப்ளஸ் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் எப்படி ஃபனல்ஸ் ரெண்டுக்குள்ளேயே இருந்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிச்சா? ஓகே, கிடச்சிச்சு அப்படின்னா என்ன டைப் பண்ணலாம்? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, சாட் பாக்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இமெயில் ஆட்டோமேஷன் அண்ட் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் எப்படி உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சவுந்தர் ராஜன் பிளஸ் இருக்கா? டோட்டல் எனர்ஜி நம்ம சேவ் நல்லாவும் இருக்கும். ஆட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். இப்போ நீங்க வந்து உங்களோட ஓன் API வாட்ஸ்அப்லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி டிஜிட்டல் பிசினஸ்ல இருக்கிறவங்க வேற ஏதாவது வாட்ஸ்அப்லாம் வாங்கி இருக்கலாம்.
ஆமா வேற ஏபிஐ வாங்கியிருந்துருக்கலாம், அன்அஃபிஷியல் ஏபிஐ எல்லாம் வாங்கியிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஏபிஐ வந்து நீங்க எப்படி இதில் கனெக்ட் பண்ணணும்னா, ட்ரிகருக்கு கீழே ப்ளஸ் இருக்கா, ஆக்ஷன் ஆட் பண்ற இடத்துல எஸ் சார் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்லயே வந்து கிளிக் பண்ணிட்டு, ஓகே சார் ஓகேங்களா, ஆட் ஆக்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க வெப் புக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். வெப் புக் சர்ச் பண்ணும்போது வெப் புக் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே சார் அந்த இடத்துல மெத்தட் போஸ்டும் தான் இருக்கும். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்கா போஸ்டும் தான் இருக்கும். ஓகே யூஆர்எல்ல இப்போ உங்களுக்கு வெப் புக் ஒன்று கிடைக்கும்ல, வெப் இதுல இருந்து கிடைக்கும், பல்க் வைஸ்ல இருந்து. அந்த அந்த வெப் புக்கை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் சார் அங்க உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா அந்த சாரி இப்போ இங்க ட்ரிகர் இப்போ இங்க ஃபார்ம் சப்மிட்டட் இருக்கா, இந்த ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஆக்ஷன்ல நம்ம அந்த வெப் புக் வைக்கும்போது எஸ் சார் பல்க் வைஸ் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும், அந்த ஆக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே சார் ஓகே ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்களுக்கு பல்க் வைஸ்ல இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போகும். ஏன்னா சார் இப்ப நான் புக்கு வந்து போகுது எல்லாம் மெயில போகுது, அது போகுதா போகலையா என்னன்னு எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்ல போகுதுன்னு சொல்லிட்டா ஈஸியா ஆயிரும்ல சார், டக்குன்னு போயிடும். மெயிலோட ஃபாஸ்டா அங்க கையில மொபைல் வச்சிருப்பாங்க, டக்குன்னு பாத்துருப்பாங்கல்ல. இப்போ என் பிசினஸ்க்கு இதுதானே ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா அது வாட்ஸ்அப் தான் இப்போ ஆன்டிகோ அப்படி பார்ப்பாங்க, டக்குன்னு பார்ப்பாங்க. டக்குன்னு யாராவது கால் பண்ணாங்க உடனே எனக்கு ட்ரிகர் பண்ணா உடனே அது போயிருது. நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சார் நம்ம மெயில் நம்ம ஏன்னா ஒன்ஸ் ஒரு டூல் தானே யூஸ் பண்றோம். ஆமா நான் மெயில் பாக்குறா இதை பாக்குறா அது பாக்குறா இதுவே பெரிய வேலையா இருக்கு. அப்ப நம்ம ஓகே. வாட்ஸ்அப் ஸோ நீங்க ஃபனல்ஸ் எனக்குள்ள உங்களோட பேமெண்ட் கேட்வே வச்சிருக்கீங்களா? ஆமா சார் இது லேசர் அதுல இருந்தா மணி கலெக்ட் ஆகுதா? ஆமா ஆமா நீங்க வேணா ட்ரையல் வேணா பாருங்க காமிங்க நம்ம டீம்ல, ஏன்னா அது டேட் டைமோட தெரியும்ல. சரி ஓகே. சரி இப்போ சவுந்தர் சார் என்ன பண்றாரு, ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி மாதிரி பார்க்கலாம். இவர் வந்து இப்ப லாஸ்ட் என்ன செல் பண்ணி அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. என் விளம்பரத்துக்காக இல்ல, தயவு செஞ்சு நம்ம டீமுக்காக நான் அதை சொல்றேன். வேற இல்ல அதுக்கு அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓகேங்களா, நம்ம மாதிரி ஜாயின் பண்ணவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு. கோபி அண்ணாலாம் செம்ம டேலண்ட். அவர் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் இது கொஞ்சம் பண்ணிட்டாருன்னா இன்னும் செமையா சம்பாதிப்பாரு அண்ணன். அதெல்லாம் வேற லெவல் அவரு. ஏங்க உங்களுக்குள்ள பேசுங்களேன், ஏன் உங்களை வலிச்சு எங்க தெய்வத்தை இப்ப பார்த்த மாதிரி இருக்கீங்க, அப்ப பேசுறேங்க உங்கள்ட்ட.